Hey guys, welcome back to the second part of the chapter. So நேத்து வந்து கொஞ்சம் ஸ்லோவா போனோம். We are studying about BNS, அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா ஐபிசில இருந்து ரீப்ளேஸ் ஆன ஒரு புது ஆக்ட் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். And நேத்து class it went very slow. Yes, because I wanted all of you to come into the pace of teaching and என்னோட way of teaching and class notes எப்படி எடுக்கிறது எல்லாத்துக்குமே I wanted you all to get acquainted to. So அதனால it went literally really slow. So இன்னைக்கு we're going to speed up. Okay. ரைட். ஸோ இன்னைக்கு we are going to start with one interesting topic. ஓகே, அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கிரைம் கமிட் ஆகுற வரைக்கும், ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கிரைம் கமிட் ஆகுற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் கிராஸ் ஆகி அந்த கிரைம் ஃபைனலி கமிட் ஆகுது அப்படிங்கறத ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் இன்னொரு டாபிக் இருக்கு. ஓகே, இன்னொரு டாபிக் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம் பத்தி பேசும். எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம் வேற, ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம் வேற. ஓகே, எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படின்னா இந்த விஷயம் இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்த, ஒரு ஆக்ட, ஒரு ஒமிஷனை நம்ம கிரைம்னு சொல்லுவோம். ஓகே. சி, கிரைம் கேன் பி இன் டூ வேஸ். ஒன்னு ஆக்ட், தப்பான ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா, ஒரு அஃபென்ஸை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்ட் வந்து நம்ம கிரைம்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து ஒரு விஷயத்த நீங்க நியாயமா பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்த நீங்க பண்ணாம விடுறீங்க, அதனால கான்சிக்வன்சஸ் ஆர் வெரி பேட் அப்படின்னாலும் நம்ம ஒமிட் பண்றோம். இந்த ஆக்ட் ஆஃப் ஒமிஷன் இருக்குல்ல, இந்த ஒமிஷனுமே கிரைமை கான்ஸ்டிடியூட் பண்ணும். ஓகே. சோ இந்த இதுல நம்ம என்ன படிக்க போறோம்னா, வாட் ஆர் த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம். ஒரு விஷயம், ஒரு தப்பு நடக்கணும்னு மைண்ட்ல வந்ததுல இருந்து கடைசியா அது எக்ஸிக்யூட் பண்ணி அது ஒரு டிஸ்ட்ரக்ஷனை காஸ் பண்ற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இந்த டாபிக்ல. இன்னொரு டாபிக்ல we are going to talk about elements of crime. எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம்னா என்னது அப்படின்னா, ஒரு கிரைமை கான்ஸ்டிடியூட் பண்றதுக்கு ஒரு விஷயமோ ஒரு ஒமிஷனோ இது கிரைம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இந்த எலிமெண்ட் எல்லாம் இருந்தாதான் நம்ம அது கிரைம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இன்னைக்கு லெட் ஸ்டார்ட் வித் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம். ஓகே. ஸோ பேஜ் நம்பர் 4, நம்ம நம்ம மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டேஜஸ் ஆஃப் கிரைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது அப்படின்னா, கிரிமினல் இன்டென்ஷன். யூ ஷுட் ஹாவ் அ வெரி பேட் இன்டென்ஷன். தப்பான ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும் உங்களுக்கு அந்த தப்பான விஷயத்த பண்றதுக்கு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். ஓகே. முதல்ல எடுத்தோன்னே நம்ம போய் ஒரு கத்தி எடுத்து யாரையும் குத்த மாட்டாங்க. கரெக்ட். அந்த அவனை குத்தணும் அப்படின்ட்டு மென்டலி ஒரு இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரைம். அடுத்து வந்து ஓகே, நம்மளுக்கு தோன்றது கரெக்ட் தான், அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அந்த கிரைமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வி வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரைம். தேர்ட் ஸ்டேஜ் வந்து போய் அட்டெம்ப்ட் பண்றது. ஓகே, அட்டெம்ப்ட் பண்றது. அந்த விஷயத்த லைக் ஒருத்தனை போய் குத்தணும் அப்படின்னா அதுக்கான அட்டெம்ப்ட் ஆரம்பிக்கிறது. ஓகே, அந்த அட்டெம்ப்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா அந்த கிரைம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. அந்த அட்டெம்ப்ட் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சு அப்படின்னா நீங்க அட்டெம்ப்ட் டு மர்டர் கீழே தான் ஆஃபென்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, நீங்க கத்தி எடுத்து குத்த ட்ரை பண்றீங்கல்ல, அந்த ட்ரை வந்து அட்டெம்ப்ட். அந்த ட்ரை பண்ணி அது சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சா, அவனை போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா நீங்க டெத்துக்கான பெனால்ட்டியை, மர்டருக்கான பெனால்ட்டியை ஃபேஸ் பண்ணணும். இல்ல அந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிருச்சு, நீங்க குத்துறீங்க ஆர் மிஸ் ஆயிருச்சு ஆர் அவன் சாகல வாட் எவர் இட் இஸ், நீங்க மர்டருக்கான பெனால்ட்டி ஃபேஸ் பண்ண வேண்டியது இல்ல, அட்டெம்ப்ட் டு மர்டருக்கான பெனால்ட்டி ஃபேஸ் பண்ணா போதும். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரைம். ஃபோர்த் ஸ்டேஜ் தான் கமிஷன் ஆஃப் தி கிரைம். கமிட் பண்றது, அவனை போய் குத்தி கொல்றது, அந்த கமிஷன் ஆர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், நீங்க நினைச்சதை நிறைவேற்றுறது, அது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் கிரைம். ஸோ ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்கு: கிரிமினல் இன்டென்ஷன், ப்ரிப்பரேஷன், அட்டெம்ப்ட் அண்ட் கமிஷன் ஆஃப் கிரைம். கமிஷன்னா ஒன்றும் இல்லை, கமிட் அப்படிங்கிறோம்ல, கமிட்டை தான் கமிஷன் ஆஃப் கிரைம்னு சொல்றாங்க. அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஓகே. ஸோ இதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் புக்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதை தான் நம்ம எக்ஸாம்ல எழுதணும். வி டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன். ஸோ புக்ல இருக்கிறத நான் மேட் இட் இன்டு அ ஸ்மால் சார்ட், பாயிண்ட் வைஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆயிடுச்சு. இது இருந்தாலும் ஒரு டைம் கண்டிப்பா மெட்டீரியல் படிக்கணும். ஓகே, ரைட். ஸோ கிரிமினல் இன்டென்ஷன் அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அன் ஆஃபென்ஸ். நம்ம பிஎன்எஸ்ல என்ன பார்த்தோம், கிரைம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஆஃபென்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால இங்க கிரைமுக்கு பதிலாக we are using offense. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கமிட்டிங் அன் ஆஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் இன்டென்ஷன். யாருமே இன்டென்ஷன் எல்லாம் போய் டக்குன்னு போய் ஒருத்தனை எடுத்து குத்தி கொலை பண்ண மாட்டோம். கரெக்ட். தேர் வில் பி அன் இன்டென்ஷன் இன் மைண்ட் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இட் இஸ் அ கான்ஷியஸ் எக்ஸசைஸ் ஆஃப் மென்டல் ஃபேக்கல்டிஸ். நம்மளுக்கு மென்டலி தோன்ற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கான்ஷியஸா எக்ஸசைஸ் பண்றோம். ஓகே, அதுதான் கிரிமினல் இன்டென்ஷன் சொல்றோம். ஓகே, அந்த கான்ஷியஸா எதை எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா டு டூ அன் ஆக்ட். யா, மென்டலி நம்மளுக்கு தோணுது இல்ல, அது வந்து எதுக்குன்னா டு டூ அன் ஆக்ட் ஃபார் அக்கம்ப்ளிஷிங் ஆர் சாட்டிஸ்ஃபைங் அ பர்பஸ்.
ஓகே. இவங்க வந்து பூ வச்சு, பொட்டு வச்சு ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அவங்க குடுத்த மாரி தான் நம்ம எழுதணும். ஓகே. இட்ஸ் a conscious exercise of mental faculty to do an act for accomplishing or satisfying a purpose. ஒரு பர்ப்பஸ் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆப்ஜெக்டிவ அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கோ, சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ தேவையான கான்ஷியஸா நம்ம மைண்ட்ல யோசிக்கிறோம் இல்லையா? மென்டலி. அததான் கிரிமினல் இன்டென்ஷன்னு சொல்றாங்க. 2ண்ட் பாயிண்ட். 3ர்ட் பாயிண்ட் வந்து லால ஒருத்தனுக்கு என்ன இன்டென்ஷன்னு பார்த்து நம்ம எப்படி பனிஷ்மென்ட் குடுக்க முடியும்? எஸ். நம்மளுக்கே சில டைம்ல யாராவது பார்த்தாலே அடிச்சு போட்டுறலாமான்னு தோணும். கரெக்ட். தட்ஸ் a கிரிமினல் இன்டென்ஷன். பட் டு வி எக்ஸிக்யூட் இட்? நோ, வி வுடன்ட். ஆனா மென்டலி அந்த ஒரு ஸ்பார்க்குக்கு வருதுல்ல, இவன போட்டு தள்ளிட்டா நல்லா இருக்கும். ஆர் இவன் இல்லன்னா செமையா இருக்கும் அப்டின்ட்டு. எஸ், சம்திங் ஹேப்பன்ஸ் டூ திஸ் பெர்சன். என்னன்னா, இட்ஸ் லைக் யாராவது நம்மள பார்த்தா கடுப்பா இருக்கும். நம்ம என்ன நெனைப்போம்? இவனுக்கு இந்த நம்மள இரிட்டேட் பண்ணதுக்கு இவனுக்கு ஏதாவது இப்போ ஒண்ணு ஆயிரணும். நாட் இன் அ வெரி பேட் சென்ஸ் அப்டின்னாலும், மைல்டாவாவது இவனுக்கு ஏதாவது ஒரு பேக்லாஷ் ஆகணும்னு நம்ம யோசிப்போம். தட்ஸ் a வெரி பேட் இன்டென்ஷன். தட்ஸ் ஈவில் தாட். கரெக்ட். எஸ், அந்த ஈவில் தாட் நம்மளுக்கும் தான் ஈவில் தாட்ஸ் இருக்கு. வி கேனாட் டினை தட். அந்த ஈவில் தாட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தா எவ்ளோ பனிஷ்மென்ட் ஃபேஸ் பண்றது நம்ம? எஸ். சோ லால அதுக்கு பனிஷ்மென்ட் இல்ல. ஈவில் தாட்டுக்கும், கிரிமினல் இன்டென்ஷன்ஸ்க்கும் மைண்ட்ல சும்மா வருது. அப்படியே லைக் சம் மென்டலி கொஞ்சம் ரிட்டார்டட் பெர்சன்ஸ் இருப்பாங்க தெரியுமா? மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன பெர்சன்ஸ். அவங்களுக்கெல்லாம் யாரையாவது போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு நம்ம நெறைய படம் கூட பார்த்திருப்போம். they'll start behaving very intensely. அவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்கும் டு கில் சம்ஒன் ஆர் டு டூ சம்திங் பேட் டு சம்ஒன் ஆர் டு கமிட் அன் ஆஃபென்ஸ். ஆனா வெறும் இன்டென்ஷன வச்சுட்டு பனிஷ்மென்ட்லாம் குடுக்க முடியாது. ஓகே. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரைம் தானே தவிர, அந்த மொத ஸ்டேஜ்லலாம் பனிஷ்மென்ட் கிடையாது. லால எந்த பனிஷ்மென்ட்டும் சொல்லல. ஓகே. ஏன் பனிஷ்மென்ட் கிடையாது அப்டின்னா, அது ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. எனக்கு வந்து நான் லிட்டரலி நம்மளுக்கு நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டே பேசுவாங்க. பட் நம்மளுக்கு லிட்டரலி தெரியும் அவங்க மைண்ட்ல நம்மள பத்தி ஈவிலா யோசிக்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு. யா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கலாம் எப்படி நல்லா இருக்கலாம்? அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டே தே வில் பி டாக்கிங் டூ அஸ். சோ இதெல்லாம் நம்ம போய் எப்படி ப்ரூவ் பண்றது? நம்மளுக்கு தெரியும். வி நோ தட். வி குட் ஃபீல் தட். வி கேனாட் ப்ரூவ் இட் இன் த கோர்ட் ஆஃப் லா. கரெக்ட். சோ நம்ம கோர்ட்ஸ் ஆஃப் கோர்ஸ் வேர்ல்டுல இருக்கிற எல்லா லீகல் சிஸ்டம்லயும், எல்லா ஜுடிஷியல் சிஸ்டம்லயுமே பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸஸ் வில் ஒன்லி டாக். அந்த கோர்ட் ரூம்ல அவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். இன்க்ளூடிங் த ஜட்ஜஸ். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. எவிடன்ஸ் இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ ப்ரூவ் பண்ணணும். எத வந்து நம்ம கிளைம் பண்ணாலும் ப்ரூவ் பண்ணணும். சோ ஒரு கில்ட்டி இன்டென்ஷன போய் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? எஸ், ரைட். அதனால தான் அதுக்கு பனிஷ்மென்ட் இல்ல. அடுத்து இன்டென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்டென்ஷன் டு டூ அன் ஆக்ட். ஓகே. இன்டென்ஷன் எதுக்கு அப்படின்னா, டு டூ அன் ஆக்ட் வித் ஒன்ஸ் ஓன். ஓகே. ஒருத்தரோட ஓன் வில். யா ஓன் வில், ஓன் டிசையர், ஓன் ஆசை ஆர் வாலண்டரினஸ். ஒருத்தரோட வாலண்டரினஸ். நான் யாரு சொல்லியும் கேட்கல. எனக்கே தோணுது இவன போட்டு தள்ளணும் அப்படின்னா, அது வாலண்டரி தாட். ஆர் மேலஃபைட்ஸ்னா வெரி பேட் இன்டென்ஷன்ஸ். ஓகே. ஃபார் சம் பர்ப்பஸ். ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிக்கிறோம். அவுட் ஆஃப் அவர் ஓன் வில், அவர் ஓன் டிசையர், அவர் ஓன் வாலண்டரினஸ், அவர் ஓன் மேலஃபைட். ஓகே. ஃபார் சம் பர்ப்பஸ். ஓகே. சோ இது வந்து இன்டென்ஷன மாறி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வேற வழி இல்ல. இந்த இத்தன 4, 5 பாயிண்ட் எழுதி தான் ஆகணும். ஓகே. இதுக்கு எனக்கு ஐ வாண்ட் சம் கிளாரிஃபிகேஷன் ஹியர் ஃப்ரம் யூ. யூ ஜஸ்ட் திங்க். நான் என்ன சொன்னேன், ஒரு கிரைம் அப்படின்னு கான்ஸ்டிடியூட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷன் இருக்கணும். வெரி பேட் கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும்னு சொல்றோம். ஓகே. ஆனா எல்லா கிரைமுமே இன்டென்ஷனோட தான் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஃபார் எக்ஸாம்பிள். ட்ரங்க் அண்ட் டிரைவ்னா குடிச்சுட்டு ஓட்டுறாங்க அப்படின்னா, அது வந்து வி கேனாட் சே குடிச்சுட்டு ஓட்டி ஒருத்தர இடிச்சு அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா, அந்த விக்டிம கொலை பண்ணணுங்கிறது இவன் இன்டென்ஷனே கிடையாது. ஓகே. ஆனா அது கிரைம் இல்லன்னு சொல்ல முடியுமா? ட்ரங்க் அண்ட் டிரைவ், ஹிட் அண்ட் ரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்டென்ஷன் இருக்காது. somebody who's completely drunk and who's driving, not necessary he has to have an intention to kill someone. ஆனா இருந்தாலும் அது கிரைம் தானே! அதுதான் சொல்றாங்க. இன்டென்ஷன் கண்டிப்பா வேணும். ஓகே. எல்லா கிரைமுக்கு பின்னாடியும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஆனா ஒரு இன்டென்ஷன் இல்லாம நடக்கிற ஒரு தப்பான விஷயத்தையும் நம்ம கிரைம் இல்லன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஆப்வியஸ்லி அ கிரைம். இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் பத்தி சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் ரீட் இட் ஃப்ரம் த புக் இட்செல்ஃப். ஓகே. எஸ். இங்க பேஜ் நம்பர் 5ல அந்த கிரிமினல் இன்டென்ஷனுக்கு கீழ எக்ஸாம்பிள்ல சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ரீட் திஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் அ மேன் டிரைவ்ஸ் இன் அ ராஷ் அண்ட் ரெக்லெஸ் மேனர். ஓகே. ஒரு ப்ராப்பரா இல்லாம காட்டுத்தனமா ஒருத்தன் ஓட்டிட்டு வரான்.
ரிசல்ட்டிங் இன் அன் ஆக்சிடென்ட் காசிங் அ டெத் ஆஃப் அ பர்சன். ஆக்சிடென்ட் அப்படின்னாலே அது வந்து பிளான் பண்ணாம நடந்த ஒண்ணு. கரெக்ட். எஸ், தெரியாம நடக்குது ஒண்ணு, அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது தான் நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். சோ அவன் ரேஷ் டிரைவிங் பண்றான், ரெக்லெஸ்ஸா காட்டுத்தனமா வண்டியை ஓட்டுறான். அவனுக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல டு கில் எனிபடி. இருந்தாலும் ஹி இஸ் டூயிங் இட் அப்படின்னா, அங்க போய் நம்ம இன்னசென்ஸ், நம்ம டிரைவர் இன்னசென்ட் தான், அவருக்கு இன்டென்ஷனே இல்லைங்க, அவர் கொலை பண்ணுங்கிற இன்டென்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்னசென்ட் அப்படின்னு நம்ம ப்ளீ பண்ண முடியாது. Okay, a reckless driver cannot plead innocence by stating that he never intended to cause the death of the person. Of course, he never intended to cause the death of the person, but because of your recklessness, you are causing somebody's death அப்படின்னா, உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லதான், of course இன்டென்ஷன் இல்லதான், but still it is a crime. Okay, right? So a reckless driver should know that reckless driving is likely to result in harm and can even cause death of the persons on the road. Correct தானே? reckless driving நீங்க பண்றீங்க அப்படின்னா, you should know, drunken drive பண்ணாலும் சரி, recklessly நீங்க drive பண்ணாலும் சரி, நீங்க ஒருத்தரை கொல்லணுங்கிற இன்டென்ஷன் இல்ல அப்படின்னாலுமே you should know இல்ல. Yeah, when you're able to drive, you're very much an adult. So you will be knowing it. கரெக்ட். இப்படி ஓட்டணும் அப்படின்னா இது பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். ஈவன் somebody could die அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். That is what the law says. Okay. So BNS பிரகாரம் a reckless driver who causes death of a person can be presumed or deemed to have intended to cause the death of the person. Very important. இங்க you see two words, presumed and deemed. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நம்ம பேசிக்ல இருந்து இதை படிச்சுட்டு வரதுனால இந்த ரெண்டு வார்த்தைக்கு மீனிங் தெரியும். அதர்ஸ் சொல்றேன். presumed அப்படின்னா அசியூம் பண்றோம். ஓகே. டீம்ட் அப்படின்னா கன்சிடர் பண்றோம், கருதுறோம். ஓகே. சோ அவனுக்கு இன்டென்ஷன் இல்லதான், ஆனா ஒரு ரெக்லெஸ் டிரைவரை இன்னோசென்ட்னு ப்ரூவ் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி நெவர் இன்டென்டட் டு டூ சோன்ற ஒரு பேசிஸை வச்சுட்டு யூ கேனாட் ப்ளீ இன்னோசென்ஸ் ஆஃப் தட் பர்சன். சோ பிஎன்எஸ் கீழே ஒரு ரெக்லெஸ் டிரைவர் ஒருத்தர் ஒரு டெத்துக்கு ரீசனா இருக்காரு அப்படின்னா ஹீ வில் பி டீம்ட், அவனுக்கு இன்டென்ஷன் இருக்கு, அவன் அந்த கொலையை பண்ணணும், அந்த டெத்தை காஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட தான் இவன் வண்டி ஓட்டினா அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது கேஸ்ல வரக்கு சான்ஸ் இருக்கு, ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ திஸ் வாஸ் அபவுட் த இன்டென்ஷன். கிரிமினல் இன்டென்ஷனுங்கிறது முதல் ஸ்டேஜ் ஆஃப் தி கிரைம். அடுத்து ப்ரிப்பரேஷன். ஓகே, இன்டென்ஷன் வந்துருச்சு. ஓகே, நம்மள மாதிரி வெறும் இன்டென்ஷனோட போகாம ஒரு சில பேர் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, சரி இவன் அப்படியே இவளை என்ன சொல்றது, இவன் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட்ல தோணுது. வி ஆர் டேக்கிங் ஸ்டெப். ஓகே, அத நிறைவேற்றுறதுக்கு someone is taking the step. ஓகே, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன். ஓகே, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் an arrangement of necessary measures for the commission of the intended criminal act. நம்மளுக்கு மென்டலி ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் வந்தது இல்ல, அதை கமிட் பண்றதுக்கு தேவையான அத்தனை மெஷர்ஸையுமே அரேஞ்ச் பண்றதுதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வெறும் ப்ரிப்பரேஷன் இஸ் அகேன் நாட் பனிஷபிள். கரெக்டா? இப்போ ஒருத்தன் கொலை பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு அருவா எடுத்துட்டு ஹீஸ் கம்மிங் அரவுண்ட் ஹிஸ் ஹவுஸ், அந்த விக்டிம் யார கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா ஹி கேன் வெரி வெல் சே இல்லங்க நான் இங்க இருக்கிற பூசணிக்காய் வெட்ட வந்தேன், நான் இங்க இருந்து ஜாக் ஃப்ரூட்டை வெட்ட வந்தேன், அதனாலதான் அருவா தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிடலாம். கரெக்ட். சோ எப்பவுமே ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதும் இட்ஸ் நாட் பனிஷபிள் ஆஸ் சச். ஆனா ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 விஷயம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லயே சிக்குனீங்கன்னா முடிஞ்சு, யூ ஆர் பனிஷபிள். ஓகே, பிஎன்எஸ் கீழே இது சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெயிட் அ செகண்ட். எஸ், ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல 2 பாயிண்ட் எழுதணும். ஒன்னு அரேஞ்ச்மெண்ட், செகண்ட் வந்து வெறும் ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம பனிஷ் பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் அகேன் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரூவ். ஓகே, அதுக்கு எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸெப்ஷன்னா என்னன்னா, இந்த 4 விஷயத்த நீங்க ப்ரிப்பேர் தான் பண்றீங்க, ஆனா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல மாட்டினாலே முடிஞ்சு, யூ ஆர் பனிஷபிள். ஓகே, என்னென்ன ஏரியா அப்படின்னா இதுவும் ஐபிசில இருந்து அதே தான் இருக்கு. ப்ரிப்பரேஷன் ஃபார் வேஜிங் அ வார் அகேன்ஸ்ட் அ கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா யூர் ட்ரைங் டு வேஜ் அ வார், அந்த வாருக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நேஷனல் சேஃப்டி, நேஷனல் செக்யூரிட்டிக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகே, சோ அது நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருந்தா போதும். போய் குண்டு போட்டாதான் உங்களை தூக்கி உள்ள வைப்பாங்கன்னு கிடையாது. உங்ககிட்ட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் பார்த்தாங்க, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சாலே போதும், யூ ஆர் பனிஷபிள் ஃபர்ஸ்ட்.
செகண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கவுண்டர்ஃபியட்டிங் ஆஃப் காயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ். கவுண்டர்ஃபியட்டிங் அப்படின்னா கள்ள நோட் அடிக்கிறது, ஃபால்ஸா ஒண்ணு மேக் பண்றது, போலியா ஒண்ணு கொண்டு வர்றது, ஃபர்ஸ்ட் காப்பி அடிக்கிறது, இதை வந்து கவுண்டர்ஃபியட்டிங் ஆஃப் காயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்னு சொல்றாங்க. காயின்ஸ்னா நாட் ஒன்லி காயின்ஸ், கரன்சியும் இங்க வரும். ஓகே, முன்னாடி வந்த லா தான் 1860 வந்த ஐபிசிங்கிறதுனால காயினை மட்டும் போட்டிருக்காங்க. ஏன்னா அப்ப வந்து நம்ம வந்து அந்த மெட்டல் காயின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரைட். ஸோ கவுண்டர்ஃபியட்டிங் ஆஃப் காயின்ஸ் அண்ட் கரன்சி அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, கள்ள நோட்டுன்னு தான் சொல்லுவாங்க. யா, கள்ள நோட்டு, கள்ள காயின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்றது, அந்த மின்ட் பண்றது இருக்குல்ல, அதை கவுண்டர்ஃபியட்டிங்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும். அதுக்கான இங்கு, அதுக்கான பேப்பரு, அதை மட்டும் வாங்கி வச்சு அந்த மெஷினை ரெடியா வச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாம்ப்ஸ். ஓகே, கவர்மெண்ட் சீல் வச்சு அந்த ஸ்டாம்ப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் கவுண்டர்ஃபியட் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்க கவுண்டர்ஃபியட் நீங்க பண்றதே தப்பு. ஓகே, இல்ல இன்னொருத்தன் பண்றான், அத நான் ப்ராசஸ் மட்டும் தான் பண்றேன். ஓகே, கவுண்டர்ஃபியட்டிங் காயின்ஸ் ஒருத்தன் ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்டான், நான் வந்து அதுக்கான டப்பா பேக்கேஜ் அது மட்டும் தான் ரெடி பண்றேன் அப்படின்னாலுமே யூ ஆர் பனிஷபிள். ஃபால்ஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் நம்ம வந்து லீகல் மெட்ராலஜில படிச்சிருக்கோம். யா, இசிஐபிஎல்ல. ஸோ அந்த ஃபால்ஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸையும் நீங்க ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னாலும் யூ ஆர் பனிஷபிள். அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருந்தாலே போதும். அண்ட் ஃபார்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ், ஃபோர்ஜரி கமிட் பண்றீங்க. ஃபோர்ஜரின்னா டாக்குமெண்ட்ஸ்ல ஃப்ராட் பண்றது. அந்த ப்ராசஸ் எல்லாமே ப்ராசஸ்ல இருக்கும் போதே சிக்கினீங்கனாலும் யூ வில் பி பனிஷபிள். அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் கமிட்டிங் டக்காய்டி. டக்காய்டி அப்படின்னா திருடுறது மட்டும் இல்லாம மனுஷனை அடிச்சு போட்டு தள்ளிட்டு யூனோ தெல் யூனோ தெஃப்ட கமிட் பண்ணிட்டு போவாங்க. இதுக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டக்காய்டிக்கு தீரன் அதிகாரம் ஒன்று, அந்த அதிகாரம் ஒன்றுன்னு நினைக்கிறேன். தீரன் தீரன் அதிகாரம் ஒன்று. எஸ், அவரு கார்த்திக் நடிச்ச படம். அதுல பாத்தீங்கன்னா அந்த பீகார்ல இருந்து அந்த லாரில இருந்து வந்து வீட்டுல திருடிட்டு மட்டும் போகாம அடிச்சு எல்லாம் நொறுக்கி கொன்னுட்டு போவாங்க தெரியுமா, அதுதான் டக்காய்டி. ஓகே, அத நீங்க கமிட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். So you cannot wait somebody to cause commit the dacoity to punish them. இல்லையா, dacoity commit பண்ணாலே damages are like irreplaceable, irreversible damage இருக்கும் நம்மளுக்கு dacoity cause பண்ணாங்க அப்படின்னா. சோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லயே அவங்கள புடிச்சிருவாங்க. ஓகே, டன். சோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீட் திஸ் கொஸ்டின் ஏரியான்னு போட்டு வச்சுக்கோங்க இது. ஓகே, ஸோ திஸ் வாஸ் அபவுட் த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். ஓகே, அடுத்து வந்து அட்டெம்ப்ட். கரெக்ட். அட்டெம்ப்ட் அப்படின்னா அதை பண்ண ட்ரை பண்றது, முதல் ஸ்டெப்பை எடுக்கிறது, அதை கமிட் பண்றதுக்கு ஸ்டெப்பை எடுக்கிறீங்க அப்படின்னா அது அட்டெம்ப்ட். ஓகே, அட்டெம்ப்ட் பனிஷபிளான்னு கேட்டா ஆப்வியஸ்லி பனிஷபிள். நம்ம படத்துல எல்லாம் மூச்சுக்கு 300 தடவை போட்டிருப்போம்ல, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டுருவோம் அவன் மேல அப்படின்லாம். சோ அட்டெம்ப்ட் இஸ் பனிஷபிள். ஓகே, இட் இஸ் அ பிரிலிமினரி கிரைம். அந்த கிரைம் ஒருத்தனை போட்டு தள்ளி ஒருத்தனை குத்தி அவன் கொன்னுட்டாதான் அது கிரைம் அப்படின்னா, அவனை குத்துனீங்க, அவனை குத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னாலே அது பிரிலிமினரி கிரைம்னு சொல்லுவோம். ஓகே, சோ இட் இஸ் பனிஷபிள் அண்ட் இட் இஸ் அ பிரிலிமினரி கிரைம். அண்ட் பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சங்கீதா வந்து அட்டெம்ப்ட்க்கு எந்த விதமான டெபினிஷனும் கொடுக்கல. ஓகே, இந்த விஷயம் பண்ணா அட்டெம்ப்ட் எத்தனை விஷயம் சொல்ல முடியும்? வை இஸ் இட் நாட் டிஃபைன்ட்னா நீங்க யோசிக்கணும், ஏன் டிஃபைன் பண்ணல அப்படின்ட்டு. ஒண்ணு, கிரைமே எக்கச்சக்க கிரைம் இருக்கு. ஒரு கிரைமுக்கும் இந்த கிரைம்ல இந்த விஷயம் நடந்திருந்தா நம்ம அட்டெம்ப்ட்னு சொல்லலாம், இந்த கிரைம்ல இந்த விஷயம் நடந்திருந்தா அட்டெம்ப்ட்னு சொல்லலாம் அப்படின்ட்டு we cannot define it இல்லையா? கொலை பண்றப்ப நம்ம எதை எதெல்லாம் அட்டெம்ப்ட்னு சொல்ல முடியும்? குண்டை தூக்கி அவன் மேல வீசினாங்கன்னா அட்டெம்ப்ட். யா, வீசி அவன் சாகாம விட்டா அட்டெம்ப்ட். கொலை பண்றதுக்கே அத்தனை மெத்தட்ஸ் இருக்கே, நம்ம எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. சோ இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, பட் ஆப்வியஸ்லி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வச்சு we can come to a conclusion இது அட்டெம்ப்டா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, சோ பனிஷ்மெண்ட் வேணா சொல்லியிருக்காங்க செக்ஷன் 62ல. ஓகே, செக்ஷன் 62 ஆஃப் பிஎன்எஸ். ஐபிசின்னு எங்கேயாவது எழுதிடாதீங்க, செக்ஷன் 62 ஆஃப் பிஎன்எஸ். ஓகே, ரைட். ஸோ பிஎன்எஸ்ல அட்டெம்ப்ட் டிஃபைன் பண்ணல, ஆனா பனிஷ்மெண்ட் ஆஃப் அட்டெம்ப்டுக்கான பனிஷ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ அட்டெம்ப்ட்னா மறுபடியும் இன்னொரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க, இன்னொரு மீனிங் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அட்டெம்ப்ட்ங்கிறது டைரக்ட் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் கமிட்டிங் த கிரைம். ஓகே, இப்ப வரைக்கும் மென்டலி யோசிச்சோம், ப்ரிப்பேர் பண்ணோம், எல்லாம் ஓகே. இதுதான் முதல் ஸ்டெப். டைரக்டா we are moving towards committing a crime. So direct movement towards the commission of crime வந்து நம்ம attemptன்னு சொல்லுவோம். ஓகே, when a person wants to commit a crime, ஓகே, ஒரு பர்சன் அந்த கிரைமை கமிட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சான் அப்படின்னா, இப்ப வரைக்கும் படிச்சதை திரும்ப சொல்றாங்க. ஒரு கிரைமை கமிட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல he should form an intention. பேட் இன்டென்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும். செகண்ட் வந்து ப்ரிப்பரேஷன், அதுக்கான ப்ரிப்பரேஷன் அவன் பண்ணணும். தேர்ட் வந்து அத அச்சீவ் பண்றதுக்கு அவன் ஏதாவது பண்ணணும், கத்தி எடுத்து குத்துறதோ, பாம் வைக்கிறதோ, வாட் எவர் இட் இஸ். அதுக்கான கமிட் அந்த அதுக்கான
அந்த கிரைம் கமிட் பண்றதுக்கு, அந்த அச்சீவ் பண்றதுக்கு அவன் ஏதாவது பண்ணணும். அந்த ஏதாவது பண்றது தான் அட்டெம்ப்ட். அந்த ஏதாவது பண்றது சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா, ஃபுல் அஃபென்ஸ்க்கு ஹி இஸ் கில்ட்டி. கத்தி எடுத்து ஒருத்தன குத்துறேன், அவன் செத்துட்டான் அப்படின்னா, என்னோட பர்ப்பஸ் அக்கம்ப்ளிஷ் ஆயிருச்சு. சோ ஐ வில் பி கில்ட்டி ஃபார் ஃபுல் அஃபென்ஸ். மர்டருக்காக ஃபுல் அஃபென்ஸ்க்கு ஐ அம் கில்ட்டி. எனக்கு இந்த ஐக்கு புள்ளி வைக்கிறதும், டீக்கு கோடு வைக்கிற பழக்கம் சின்ன வயசுல இருந்தே இல்ல. சோ ப்ளீஸ் இக்னோர். ஓகே. சோ அட்டெம்ப்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஃபுல் அஃபென்ஸ்க்கு ஐ அம் கில்ட்டி. இஃப் அது சக்சஸ் ஆகல, அன்சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு ஆர் ஃபெயில் ஆயிருச்சு என்னோட அட்டெம்ப்ட் அப்படின்னா, நான் வெறும் அட்டெம்ப்ட்க்கு மட்டும் தான் கில்ட்டி. அட்டெம்ப்ட் டு மர்டர் அண்ட் அட்டெம்ப்ட் டு மர்டருக்கோ ஆர் அட்டெம்ப்ட் டு கமிட்டிங் ஆஃப் தட் கிரைமுக்கு மட்டும் தான் நான் கில்ட்டியா இருப்பேனே தவிர, ஃபுல் அஃபென்ஸ் நான் மர்டருக்கோ அதுக்கு ஐ வில் நாட் பி கில்ட்டி. ஓகே. மர்டர்ங்கிறது எக்ஸாம்பிள் சொல்றேன். பின்னாடி நான் அப்படியே வேற மாதிரி சொல்லுவேன். ஓகே. மர்டருக்கு மட்டும் அட்டெம்ப்ட் அண்ட் கமிட்டிங் எல்லாமே கொஞ்சம் சேம் பனிஷ்மெண்ட் வரும். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் அகைன் சொன்னதையே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? An act will amount to an attempt and that will depend upon the fact and circumstances. ஒரு கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் வச்சு மட்டும் தான் நம்ம இது அட்டெம்ப்டா இல்லையான்னு சொல்ல முடியும். ஏன்னா டெஃபினேஷன் கொடுக்கல பிஎன்எஸ்ல ஃபார் ஆஃப்கோர்ஸ் ஆப்வியஸ் ரீசன்ஸ். அண்ட் அந்த ஆக்ட் வந்து இட் மஸ்ட் பி ப்ராக்சிமேட் டு த இன்டெண்டட் ரிசல்ட். அப்பட்டமா அதுக்கு இந்த விஷயம் தான் பண்ண போறான் அப்படின்ட்டு தெரியுது. அந்த அட்டெம்ப்ட்ல வந்து இட்ஸ் வெரி மச் ப்ராக்சிமேட் டு த இன்டெண்டட் ரிசல்ட் அப்படின்னா அதை நம்ம அட்டெம்ப்ட்னு சொல்லுவோம். வேற ஆப்ஷன் இல்ல. உங்களுக்கு போர் அடிக்கும். அதுதான் ஒரு தடவையே சொல்லிட்டீங்கல்ல, ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னா, எனக்கும் ஆசைலாம் இல்ல. பட் மாடியூல் லாங்குவேஜ்ல தான் எக்ஸாம்ஸ் எழுதணும். சோ அதனால இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும் நீங்க. இன்னும் அட்டெம்ப்ட் முடியல. கேட்டகரிஸ் ஆஃப் அட்டெம்ப்ட். பிஎன்எஸ்க்கு கீழ தேர் ஆர் சர்டன் கேட்டகரிஸ் ஆஃப் அட்டெம்ப்ட். இதுவுமே ஐபிசிக்கு சிமிலரா தான் குடுத்திருக்காங்க. ஓகே. பிஎன்எஸ்ல 4 வகையில ஒரு அட்டெம்ப்ட்ட சொல்றாங்க அவங்க. ஓகே. ஒரு சில செக்ஷன்ஸ்ல வந்து கமிஷனுக்கும் அட்டெம்ப்ட்க்கும் ஒரே செக்ஷன் தான் இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேஜிங் வார் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அசால்ட் ஆர் அட்டெம்ப்ட் டு அசால்ட் த கவர்னர் ஆர் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டக்காய்டி, ஆல் தீஸ் திங்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே அந்த விஷயம் கமிட் பண்ணாலும் இல்ல கமிட் பண்றதுக்கு துணிறீங்க ஆர் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறீங்க அட்டெம்ப்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே ரெண்டுக்குமே ஒரே செக்ஷன் இருக்கும் அண்ட் ஒரே பனிஷ்மெண்ட் இருக்கும். ஓகே. டக்காய்டிய காஸ் பண்ணியிருந்தா டக்காய்டி கமிட் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட், இல்ல அதுக்கான அட்டெம்ப்ட நான் பண்ணியிருந்தாலும் எனக்கு அதே பனிஷ்மெண்ட் தான். சோ சேம் செக்ஷன் அண்ட் சேம் பனிஷ்மெண்ட் இருக்கும். எதுக்கு? கமிஷனுக்கும் அட்டெம்ப்ட்டுக்கும். கமிஷன்னா கமிட்டிங். கமிட்டிங்க்கும் அட்டெம்ப்ட்டுக்கும் ஒரே செக்ஷன், ஒரே பனிஷ்மெண்ட் இருக்கும். அந்த செக்ஷன்ஸ்ல. அந்த அது ஒரு கேட்டகரி. ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட். வேஜிங் வார் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. யா வார நீங்க டிக்ளேர் பண்ணி வார வேஜ் பண்றீங்க அப்படின்னாலும் ஒரு பனிஷ்மெண்ட் தான். அது பிரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல நீங்க சிக்குனீங்க அட்டெம்ப்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அதே பனிஷ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அசால்ட். ஆர் அட்டெம்ப்ட் டு அசால்ட். யார? கவர்மெண்ட் ஐ மீன் கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவையும். ஓகே. அவங்கள அசால்ட் பண்றீங்க. அவங்கள வந்து தப்பா ட்ரீட் பண்றீங்க. யூ ஆர் லிட்டரலி கோயிங் அண்ட் டிஸ்டர்பிங் தெம். அவங்க மேல பிசிக்கலி யூ ஆர் கமிட்டிங் சம் கிரைம் அப்படின்னா அது அசால்ட்னு சொல்லுவோம். அந்த அசால்ட்ட கமிட் பண்றீங்க ஆர் அட்டெம்ப்ட் பண்றீங்க டு கமிட். யார் மேல அப்படின்னா கவர்னர் அண்ட் பிரசிடென்ட். இது ரெண்டுத்துக்குமே ஒரே பனிஷ்மெண்ட் தான். அது எந்த இன்டென்ஷனோட யூ ஆர் அசால்ட்டிங் ஆர் அட்டெம்ப்டிங் டு அசால்ட் அப்படின்னா டு கம்பல் ஆர் ரெஸ்ட்ரெயின் தெம். கம்பல்னா நீங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றோம். ஆர் ரிஸ்ட்ரெயின் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மிரட்டுறோம் அப்படின்னாலும் அது இது கீழ வரும். ஓகே. இன்டென்ஷன் வந்து அவர ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது. இல்லன்னா அவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு போய் பயமுறுத்துறது ஆர் பிளாக்மெயில் பண்றது, மிரட்டுறது இதெல்லாம். ஓகே. அண்ட் செடிஷன். செடிஷன் பத்தி ஐ டாக் அபவுட் திஸ் இன் லிட்டில் லேட்டர். அடுத்து வந்து பப்ளிக் சர்வன்ட்ட அக்செப்ட் பண்றாங்க. பப்ளிக் சர்வன்ட் இஸ் அக்செப்டிங் ஆர் அட்டெம்ப்டிங் டு அக்செப்ட் எனி கைண்ட் ஆஃப் கிராட்டிஃபிகேஷன். பிரைபிங். ஓகே. பிரைபிங் பண்றாங்க பப்ளிக் சர்வன்ட் ஆர் அட்டெம்ப்டிங் டு அந்த லஞ்சம் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னாலே தட் இஸ் அன் ஆஃபென்ஸ். ரெண்டுக்குமே அட்டெம்ப்ட் பண்ணாலும் சரி, லஞ்சம் வாங்கியிருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரே பனிஷ்மெண்ட் ஒரே செக்ஷன் கீழ வரும். ஓகே. அண்ட் ஃபால்ஸ் எவிடன்ஸ் ஃபால்ஸ்ன்னு தெரிஞ்சே யூஸ் பண்றீங்க ஆர் அட்டெம்ப்ட் டு யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்றீங்க அப்படின்னா தட் வில் ஆல்சோ கம் அண்டர் சேம் செக்ஷன் அண்ட் சேம் பனிஷ்மெண்ட் இருக்கும். அண்ட் டக்காய்டி. டக்காய்டி வரைக்கும் மட்டும் இல்ல, இதுக்கப்புறமும் இருக்கு. நம்மளுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ரைட். டன்.
சோ இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. பிஎன்எஸ் கீழ அட்டெம்ப்ட்ங்கிறது கேட்டகரி இது வரும். ஓகே. அடுத்த கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா, அட்டெம்ப்ட்டுக்கும் கமிஷனுக்கும் தனித்தனி செப்பரேட் சைட் பை சைடு ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும். சைட் பை சைடா தான் டீல் பண்ணுவோம். அண்ட் பனிஷ்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பனிஷ்மெண்ட். அட்டெம்ப்ட்டுக்கு தனி பனிஷ்மெண்ட் அண்ட் கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தனி பனிஷ்மெண்ட். ஓகே. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, offense is punishable with death or lifetime imprisonment. ஓகே. டெத், லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் இது 2 பனிஷ்மெண்ட்டும் வர மாதிரி நீங்க ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு அட்டெம்ப்ட்க்கு வேற பனிஷ்மெண்ட் அண்ட் யூனோ கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேற பனிஷ்மெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ராபரி, மர்டர் இது எல்லாத்துக்கும். ஓகே. ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து அடுத்து அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட். அதுவுமே கிரைம். ஐ ஹோப் யூ ஆல் நோ தட் இட்ஸ் அன் ஆஃபென்ஸ். ஓகே. அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட். நீங்க சும்மா சூசைட் பண்றீங்கன்றத தாண்டி, நீங்க சூசைட் பண்றீங்க. எதுக்கு? டு கம்பெல் ஆர் ரிஸ்ட்ரெயின் ஃப்ரம் அப்ளையிங் லீகல் லாஃபுல் பவர். ஒருத்தர் லாஃபுல்லி அவருக்கு சில பவர்ஸ் இருக்கு. ஓகே. அத அவர் அப்ளை பண்றதுக்கு நீங்க தடுக்குறீங்க. அத தடுக்கறக்கு நீங்க பிளாக்மெயில் பண்றீங்க. அட்டெம்ப்ட் டு சூசைட் பண்றீங்க. ஆர் நீங்க அவர பண்ண சொல்லி டு ஆஸ்கிங் சம்படி டு கம்பெல்லிங் சம்படி டு டூ சம்திங் நீங்க அட்டெம்ப்ட் டு சூசைட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் அதுக்கும் தனி ப்ரொவிஷன் இங்க இருக்கு. அதுவும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அட்டெம்ப்ட் தானே. இந்த அட்டெம்ப்ட் எல்லாம் இன்னொருத்தர் மேல காஸ் பண்றது. இந்த அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் மட்டும் உங்களை நீங்களே ஹார்ம் பண்ணிக்கிறது. இருந்தாலும் இன்டென்ஷன் இஸ் பேட். சோ அந்த அட்டெம்ப்ட்க்கு தனி செக்ஷன் இருக்கு. தனி கேட்டகரி கீழ வருது. அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் டைப் ஆஃப் அட்டெம்ப்ட் கேட்டகரின்னு பாத்தீங்க அப்படின்னா, நோ ஸ்பெசிபிக் பனிஷ்மெண்ட் அண்டர் பிஎன்எஸ். ஓகே. இந்த அட்டெம்ப்ட்க்கு அந்த அட்டெம்ப்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு அஃபென்ஸ் கமிட் ஆயிரும். அந்த கமிஷனுக்கு நீங்க ப்ரொவிஷன் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க. ஆனா அட்டெம்ப்ட்க்கு ஸ்பெசிபிக்கா எங்கேயும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அந்த மாதிரி அட்டெம்ப்ட் எல்லாமே செக்ஷன் 62 கீழ கவர் ஆகும். ஓகே. பிஎன்எஸ் கீழ ஒரு கிரைம் கமிட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கமிட் ஆன கிரைமுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரைம் அட்டெம்ப்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அட்டெம்ப்ட்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சில ஏரியாஸ் இருந்தது அப்படின்னா அந்த சில ஏரியாஸ் எல்லாமே செக்ஷன் 62 கீழ வருவாங்க. சாரி, செக்ஷன் 62 கீழ வருவாங்க. ஓகே. என்னது அப்படின்னா, whoever attempts an offense, okay, attempts to commit an offense that is punishable with அந்த offense commit ஆயிருச்சு அப்படின்னா அந்த offenseக்கு அந்த கமிட்டிங்க்கு உங்களுக்கு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கேசஸ்ல கமிட் பண்ணதுக்கு மட்டும்தான் அஃபென்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்கு. நீங்க அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு இல்ல அப்படின்னா உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வரும் அப்படின்னா அட்டெம்ப்ட்க்கு மேக்ஸிமம் 1/2 half ஆஃப் தி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். நீங்க கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். கமிட் பண்ணல, நீங்க அட்டெம்ப்ட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ல பாதி. உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ல பாதினா என்னது அப்படின்னு. அடுத்து இல்ல அப்படின்னா லாங்கஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும்ல, லாங்கஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட்ல பாதி அட்டெம்ப்ட்க்கு. ஓகே. ஆர் ஃபைன் ஆர் வித் போத். திஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் கிவன் அண்டர் செக்ஷன் 62. செக்ஷன் 62ல ஃபர்ஸ்ட் என்ன கவர் ஆகுது? ஒரு விஷயத்துக்கு அந்த ஆஃபென்ஸ் கமிட் ஆயிருச்சுன்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு பிஎன்எஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த விஷயம் கமிட் ஆகாம அட்டெம்ப்ட்லயே நிக்குதுன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் ஸ்பெசிபிக்கா கொடுக்கல அப்படின்னா அந்த மாதிரி அட்டெம்ப்ட் எல்லாத்துக்குமே செக்ஷன் 62 அப்ளை ஆகும். செக்ஷன் 62க்குள்ள என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி அட்டெம்ப்ட்க்கு 1/2 ஆஃப் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் 1/2 ஆஃப் லாங்கஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் வித் போத். இது வந்து உங்களோட பனிஷ்மெண்டா இருக்கும். நவ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா உங்க கடைசி மூச்சு வரைக்கும் டில் த லாஸ்ட் பிரெத் ஒருத்தனை நம்ம ஜெயில அடைக்கிறோம் அப்படின்னா அது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவோம். ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அப்போ ஹாஃப் த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் எத்தனை வருஷம் வாழ்வான்னு ஹி ஹிம்செல்ஃப் வில் நாட் நோ. அப்புறம் எப்படி பாதி லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐபிசிலயும் சரி பிஎன்எஸ்லயும் சரி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு கால்குலேஷன் ஃபிராக்ஷன் வருது. கவனமா கேட்கணும். ஃபிராக்ஷன் ஆஃப் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இங்க வருது. கரெக்டா? ஃபிராக்ஷன்னா 1/2 சொல்லியிருக்காங்க இங்க. சோ இந்த ஃபிராக்ஷன் வர மாதிரி கேஸ்ல நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம்னா 20 இயர்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. அததான் இங்க சொல்லியிருக்கேன். இது புக்ல இல்ல, பட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. For calculation of life imprisonment, fraction of life imprisonment. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்ங்கிறது வந்து
ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது. ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூர் கிடையாது. அவன் சாகுற வரைக்கும் உள்ள இருக்கணும். அவன் எப்ப சாவான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அத வச்சு ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ற மாரி சிச்சுவேஷன் வருது அப்டின்னா, நம்ம லைஃப் இம்ப்ரிசன்மென்ட்ட என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம் அப்டின்னா 20 இயர்ஸ்ன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். அப்ப இந்த கேஸ்ல என்னது 1/2 ஆஃப் 10 இயர்ஸ்னா 1/2 ஆஃப் 20 இயர்ஸ் அப்டின்னா 10 வருஷம். கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் பெனால்டி பாத்தீங்க அப்டின்னா 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்ன்னு எழுதக்கூடாது. 1/2 ஆஃப் லைஃப் இம்ப்ரிசன்மென்ட்ன்னு தான் எழுதணும். ஓகே? ஆர் 1/2 ஆஃப் தி லாங்கஸ்ட் இம்ப்ரிசன்மென்ட். இல்ல வேற எதுக்காவது 30 வருஷம் 40 வருஷம்லாம் அவங்க பெனால்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல பாதி வந்து நீங்க இங்க போட்டுக்கலாம் அந்த அட்டெம்ப்ட்டுக்கு ஆர் ஃபைன் ஆர் வித். இது எல்லாமே எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா அகேன் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், கிராவிட்டி ஆஃப் தி ப்ராப்ளம், அவங்க காஸ் பண்ண டேமேஜ், இது எல்லாத்தையும் வச்சுதான் ஜட்ஜ் வில் டேக் அ டிசிஷன் அபவுட் திஸ் பெனால்டி. ஓகே, கிளியர்? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து கமிஷன் ஆர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிரைம். இதுதான் கடைசி ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி கிரைம். அக்யூஸ்ட் வந்து அக்யூஸ்ட், கன்விக்ட், கன்விக்ட் ஆர் அக்விட்டல், மூணு விஷயம் இருக்கு. அக்யூஸ்ட் அப்படின்னா நாம அவன் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் தான் படுறோம். அந்த சந்தேகப்படுற ஸ்டேஜ்ல இருக்கிறவன நம்ம அக்யூஸ்ட்னு கேட்போம், சொல்லுவோம். ஓகே, ஒருத்தன் இந்த தப்பை இவன் தான் பண்ணிட்டான் அப்படின்ட்டு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த பர்சன் கன்விக்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். தட் பர்சன் இஸ் அ கன்விக்ட். ஓகே, அவனுக்கு எதிரா நிரூபணம் ஆயிருச்சு. ஜட்ஜ்மெண்ட்டும் அவன் அவன் தான் தப்பு பண்ணான், அவன் தான் கில்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் வந்து கன்விக்ட். ஹி இஸ் கன்விக்டட் ஆஃப் தட் ஆஃபென்ஸ். ஓகே, இல்ல இவன் அக்யூஸ்டா இருந்து விசாரணை எல்லாம் போய் ஜட்ஜ்மெண்ட் வந்து இவனுக்கு சாதகமா இல்ல இவன் ஒண்ணுமே பண்ணல, இவன் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அக்விட்டல். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ இங்க அக்யூஸ்ட், ஓகே, இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்து பேர்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த அக்யூஸ்ட் பர்சன் வந்து அவன் அட்டெம்ப்ட்ல சக்சீட் பண்ணிட்டான் அப்படின்னா ரிசல்ட், அந்த சக்சஸோட ரிசல்ட் என்னது? அந்த கிரைம் கமிட் ஆயிருச்சு. கரெக்ட். சோ அப்போ வந்து ஹில் பி கில்ட்டி ஆஃப் தி ஃபுல் அஃபென்ஸ். இல்ல அவன் அக்யூஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டான் அவனோட அட்டெம்ப்ட்ல அப்படின்னா ஹில் பி கில்ட்டி ஒன்லி ஃபார் த அட்டெம்ப்ட். கிளியர்? டன். சோ தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் தி கிரைம். கண்டிப்பா கொஸ்டின் வரக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. See this particular chapter, this particular law பாத்தீங்கன்னா வெரி பியூட்டிஃபுல் லா. ஓகே, படிக்கிறக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ட்ரையா இருக்கவே இருக்காது. லைக் அன்லைக் அதர் சப்ஜெக்ட்ஸ் இது ட்ரையா இருக்காது. ஸோ மேக் ஷூர் யூ ஸ்டடி இட் டே பை டே. கூடயே படிச்சுட்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. டன். ஓகே, அடுத்து வந்து we are talking about punishments. அது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். டன். தேங்க்யூ so மச்.